அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் டிஆர்பி வந்துருச்சு. எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். என்னென்னா டிஆர்பி எந்த அளவுக்கு மகாநதி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? மற்ற சீரியல்லாம் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மகாநதி எந்த அளவுக்கு டிஆர்பி வாங்கியிருக்காங்க, அவங்களோட சீன்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்தது, அவங்க இந்த தடவை எப்படி கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். டிஆர்பி எனக்கு தெரிஞ்சு போன 2 வாரமாகவே 23, 24வது வாரத்துக்கான டிஆர்பியும் சரி, 25வது வாரத்துக்கான டிஆர்பியும் சரி கம்மி தான். இந்த தடவை கம்மி தான் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒன்றுமே புரியலை. நல்ல சீன்ஸ் தான் வந்தது. விகாவோட சீன்ஸ் நிறைய இருந்தது. நல்ல எபிசோடாக தான் கொண்டு போனாங்க. டிஆர்பி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுல மனசு கஷ்டமான விஷயம். ஆனால் டிஆர்பி ஏன் கம்மியாச்சு, எதுக்கு கம்மியாச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். சரிங்களா? இப்போ டிஆர்பி எந்த அளவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அர்பனனில் சரி, அர்பனனில் 5.6 என்னமோ வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அர்பனன் அண்ட் ரூரலில் அதே மாதிரி தான் 5.3 என்னமோ வாங்கியிருக்காங்க. இது ரெண்டுலேயும் அர்பனன்லையும் சரி, அர்பன் ரூரல்லையும் சரி, டிஆர்பி 6க்கு மேலே தான் இருக்கணும். 6க்கு மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம ஆல்ரெடி எப்போவுமே சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இந்த வீக்கில் ரெண்டுமே டவுன் ஆகியிருக்காங்க. ரெண்டுமே டிஆர்பி கம்மி ஆகியிருக்காங்க. இந்த 2 வீக்லேயுமே நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியல. இந்த வாரமே அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. டிஆர்பி ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்குங்க. மனசுக்கு அது கொஞ்சம் வருத்தத்தை அளிக்குது அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்த வாரங்களில் கொஞ்சம் வேகமாக கதையை நகர்வை கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ண முடியும். டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா நம்ம சீரியல் ரீச் ஆக முடியும் இல்லையா? இப்போ இந்த வாரத்துக்கான டிஆர்பி நான் போன வாரமே டிஆர்பி பார்த்துட்டு நான் அதை ஒரே வீடியோவில் ஷார்ட்டாக முடிச்சிருந்தேன். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படிங்கிறதான். மகாநதி ஏன் இவ்வளோ டவுன் ஆகுறாங்க அப்படிங்கிறது டீமும் அதை யோசிப்பாங்க. டீமுமே யோசித்து என்னடா இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அதை கொண்டு வருவாங்க. இப்போ டவுனு அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். எல்லாமே மேலே போயிட்டுருக்க முடியாது. அது இருக்க தான் செய்யும். ஆனால் தொடர்ந்து 3 வாரமாக வீழ்ச்சி. சரியா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. என்ன நடக்குது, இது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் நல்ல டிஆர்பி நல்ல ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கிறது தான். நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள், நல்ல நல்ல சீன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு. அவங்களும் நல்ல நல்ல சீன்ஸ் தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் டிஆர்பி ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு தான். தொடர்ந்து கம்மியாகிறதுனால, தொடர்ந்து சரிஞ்சு வர்றதுனால அது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகுது நமக்கு. அதுதான் ஒரு விஷயம். இந்த வாரம் நான் நினச்சேன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டல்லாகிடுச்சு. ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அது கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். என்ன மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, அடுத்து ப்ரொமோ எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பசுபதி என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பசுபதி தப்பிச்சு ஓடி போயிட்டார். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த வீக்கில் ஒரு 2-3 டைம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்போ கொஞ்சம் டிஆர்பி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஆர்பி அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பசுபதியை துரத்தி போனாங்களே அன்னைக்கு டிஆர்பி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற நாள் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. அதுதான் இந்த அர்பன்லையும் சரி, அர்பன் ரூரல்லையும் சரி டிஆர்பி கம்மியாக இருக்குது. பார்ப்போம். சரிங்களா? அடுத்தடுத்து கொஞ்சம் ஃபயராக கொண்டு வருவாங்க. கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது மகாநதினால் முடியும்.